நாளைக்கு அந்த பையலை கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்க, இல்ல மரியாதை கட்டுறோம். ஏய், உன்னை என்ன பண்றான்னு பாரு. அண்ணன் பையனை பார்த்தா ரொம்ப பண்றான். இந்தா எங்கேயாச்சும் தூரமா போய் தொலைஞ்சிடாத. மத்தியானம் அண்ணன் கடைக்கு போன வேலை கிடக்கு. இருங்கடா, தரங்க போட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். சிறுக சிறுக குடும்பம், நான் வாங்கிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு 3 வீடு டவுன்ல இருக்கு. உனக்கு பிடிச்ச வீட்டுல இருந்து தங்கிக்க, வச்சு பாத்துக்கிறேன். உனக்கு குடிச்சு குடிச்சு மூளை மங்கி போச்சா என்ன? பேசாம போய் படு. எங்க தம்பி வேலைக்கு போலாம்? மா, அப்பா கிட்ட பத்தி எதுவும் சொல்லிக்க வேணாம். மாமா இங்க வா. டைம் ஆயிடுச்சுமா, இன்ஜினியர் வந்துருவாரு. என்னன்னு சொல்லு. இங்க வந்தாதான் சொல்லுவேன். என்ன வேலை முடிச்சிட்டு வரும்போது பூ வாங்கிட்டு வா. எனக்கு என்ன விட்டாதிரி, கண்ணு பற்ற போகுது. பார்த்தா சார். ஆ சார். என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்குது. கோயிலுக்கு போனேன். ஓகே சார். முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டேன். இந்த பிரசாதம் எடுத்துக்க. என்னப்பா எப்படி போயிட்டுருக்கு? சொன்ன தேதியில் முடிச்சிருவியா? 2 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கு சார். எல்டிஎஸ் மட்டும் இன்னும் சீக்கிரமாக வேலை பார்த்துருந்தா இன்னும் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கு சார். ஒன்றும் அவசரம் இல்லைப்பா, ஓகே சொன்ன தேதியில் முடிச்சு கொடுத்தா போதும். கண்டிப்பாக சார். பணம் கேட்டிருந்தீல்ல, சார் இதில் 1.5 இருக்கு, கணக்கு வச்சுக்கப்பா. ஓகே சார். சார் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் சார். சார் நல்லா இருப்பா, நல்லா இரு. இன்னைக்கே வேலைக்கு வந்த பாப்பாவை கூப்பிட்டு ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாப்பா. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சார். எப்படி சார் வேலை கிடக்கட்டும் விடு, போயிட்டு வா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. ஓகே சார். சரிப்பா, வரேன் சார். பார்த்து போயிட்டு வா. பெரிய ப்ராஜெக்டாக இருக்க, முடிச்சிட முடியுமா? முடிஞ்சிடுங்க சார், பார்த்துக்கலாம். நீ ஏன் சொல்லிட்ட, பார்த்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக சார். சரிப்பா. சார் 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 சார், நிறைய இடத்துல வேலை போயிட்டுருக்கு. செல்வத்துக்கு வேலையை பிரித்து கொடுக்குற மாதிரி எனக்கு வேலையை பிரித்து கொடுத்தீங்கன்னா நானும் 4 காசு பணம் பார்ப்பேன். காசு பணம் பார்க்கணுன்னு நீ வேலை பார்க்குற, அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்னு அவன் வேலை பார்க்குறான். அதனால தானே என்னமோ அவனுக்கு எல்லாமே தன்னால் கிடைக்குது. வண்டி எடுப்பான். இதை பாருங்கப்பா, கிட்டத்தட்ட நானும் உங்களை மாதிரி தான். 15-20 வருஷமா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். கடைசியில் ஒன்றுமே கொடுக்காம துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம்தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை எடுத்தேன். 5 வருஷம்தான். அதுக்குள்ளேயே அங்கே வேலை செஞ்சதுக்கு எனக்கு வர வேண்டியது எல்லாமே கடவுள் இங்கே எனக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நான் ரொம்ப வசதியாக இருக்கேன். எல்லாருக்கும் இதே தான். நீங்கள் பாட்டுக்கு பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? நீயும் அவன் ஒரே நேரத்தை தான் தொழில் கற்றுட்டீங்க. அவன் டப்புன்னு எங்கேயோ போயிட்டான். ஆனால் நீ எங்கே ஆரம்பிச்சு அங்கேயே உட்காந்துருக்க. இது நல்லா சரக்கு ஏத்து, அவனை ஒரு வழி பண்ணிடலாம்.
ஏன் இந்த முக்காஜல்லியை மேலே ஏற்றுப்பா. சார் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். தனியாக என்னால் பண்ண முடியும் சார். செல்வத்துக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறையும் இல்லை. எனக்கு ப்ரெஷராக இருக்குது, வேலையை பிரித்து கொடுங்கன்னு செல்வம் சொல்லட்டுப்பா, நீ சொல்லாத. யோ பங்கு, இதெல்லாம என்ன கேட்டுக்கிட்டு இருப்ப? எடுத்து பண்ணியா? இல்லை, இன்ஜினியர் தான். என்ன சொன்னாரு? அவர் ஒன்றும் சொல்ல. நான் தான் செல்வத்துக்கு கொடுக்குற 1-2 வேலையில் எனக்கு பிரித்து கொடுத்தீங்கன்னா செல்வத்துக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறையலான்னு சொன்னேன். அறிவு இருக்கா? அதை அப்படி கேட்கக்கூடாதியா. புதுசாக வர வேலையை பிரித்து கொடுங்க சார்னு கேட்கணும். அப்படிதான் கேட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டாப்ல. நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். நம்ம ஒன்றும் சொந்த காசை வச்சு வீடு கட்டலையே. எவனோ ஒருத்தன் காசு போடுறான், நம்ம கட்டி தர்றோம். எனக்கு என்னமோ அவன் சரியா படலை. இனிமே அவனை பற்றி பேசாத. போய் வேலையா பாருப்பா. செல்வம் 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 அப்படியே தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறான் அந்த ஆளு. நீ என்ன மாப்பிள லூஸா இருக்க? அவனை தலையை தூக்கி வச்சு கொண்டான்னா அவனை தள்ளியோட என்ன வழியா அதை பாரு. சும்மா தண்ணியை போட்டு கத்திக்கிட்டு. புரியல. முதல்ல செல்லுத்து மேல அந்த ஆளு வச்சிருக்கிற நம்பிக்கையை காலி பண்ணிடு. தன்னால அந்த ஆளு வலிக்கு வந்துருவான். அட ஏயா நீ வேற. நானே ஆடிக்கு ஒருக்கா அம்மாசை ஒருக்கா குடிக்கிறேன். அவளுக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவாயா? ஏயா ஊருக்கு பிரசவத்துக்கு போயிருக்கோம் பொண்டாட்டிக்கு நீ குடிக்க போறேன்னு தெரியவா போகுது? என் பிறந்த நாள் உன்னை கூப்பிட்டேயா. ரொம்ப தான் பண்றேன். எனக்குன்னு வேற யாரு தான் இருக்கா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். சரி வா. மாமா அழகு அளவாகத்தானே அப்பயே சொன்னலையா. சும்மா ஒரு நாள் தானே, ஜாலியா போடு. கட்டிக்கு போடு மாப்பிள, தலைவலிலாம் பறந்து போயிடும். செல்வம் 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 செல்லு, செல்வத்தை கூப்பிடு. பக்கத்தில் திருவிழா சார். குடிச்சுட்டு மட்டாயிட்டாப்ல. கையில் ஃபோட்டோ அனுப்பியிருந்தானுவா சார். ஏன் இப்படி பண்ணுறான்? அவனை நம்பி தான் நான் நிறைய வேலைகளை கொடுத்துருக்கேன். பொறுப்பே இல்லாமல் இருக்கான். செல்வம் இங்க வாப்பா. உண்டா சார்? மேல ஒரு ஓட்டை இருக்கு பாரு, அதை மட்டும் முதல்ல பூசிடு. ஏய், தண்ணி போட்டிருக்கியா? இல்லை சார், உடம்பு இல்லையே. அதான் பொம்பளைங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யுது இல்ல, உன்னை மாதிரி தண்ணி போட்டா வேலை செய்யுது. போடா வெளியே போ. இனிமே தண்ணி போட்டா அந்த பக்கமே வராத. வேலு இங்க வா. அதை வந்துட்டேன் சார். வா வேலு.
உடம்பலி பிடிச்சா என்னையா தப்பு? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அத்தனை பேர் முன்னாடி வெளியே போன்னு சொல்லலாம் அந்த ஆளு. அந்த ஆள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க காரணமே ராப்பகலாக உழைச்ச என் பங்காளிதாயா. பங்காளி உன்னை வெளியே போகணும்னு சொன்ன அதே வாயால செல்வம் நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிரு, வான்னு கூப்பிடுற வரைக்கும் நீ போகக்கூடாது பங்காளி. அதில் கண்டுகிட்டு இருக்கு பங்காளி, ரொம்ப கண்ணை கட்டுது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவான். என்ன சொல்ற? ஏய், இப்படி அழுதுட்டே இருந்தா நான் கொடுத்த 1 லட்சம் பணம் திரும்ப வந்துருமா? அவன் புருஷன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் பணத்தை கொண்டு வந்து உன் கையில் கொடுத்தேன். ஒன்று நான் கொடுத்த பணத்தை திரும்ப கொடு, இல்லைன்னா நான் சொல்கிறபடி கேளு. என்ன புரிஞ்சுதா? அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? ம், 2 வீடு தான், ஒன்றும் பயப்படாத. வாங்க. யாரு? நான் மல்லிகா, என் வீட்டுக்காரும் வேலும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஃபாரின்ல இருக்காரு, வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவாரு. என்னங்க தண்ணி குடிங்க. என்னாச்சு? தலைவலிக்கு தான் நான் வேணா பிடிச்சி விட்டுட்டா? சித்தப்பா பாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் நல்லா இருக்காங்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. சித்தப்பு, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வீட்டுக்கு போனேன். கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னாங்க, அதான் நேராக கோயிலில் பார்க்கலான்னு வந்தேன். சித்தப்பனை சும்மா பார்க்க வர மாட்டியா? ஏதாவது வில்லங்கத்தை கொண்டு வந்திருக்கியா? இல்லை சித்தப்பு, பாலம் கான்ட்ராக்ட் ஒன்று வருது, டெபாசிட்டுக்கு பணம் கட்டணும். நம்ம பத்திரத்தை வச்சு பணம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஜினியர்கிட்ட பார்க்குற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை எதுக்கு பார்க்குற? இல்லை சித்தப்பு, வேலும் நம்ம கூடவே ரொம்ப நாளாக வேலை பார்க்குறான். தனியாக வேலை எடுத்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். அவன் பேரில் வேலை எடுக்குது, நீ எதுக்குப்பா பணம் செலவு பண்ணுற? இல்லை சித்தப்பு, வேலையை அவன் பார்த்துக்குவான், வர லாபத்தை ஆளுக்கு பார்த்து எடுத்துக்கலான்னு பேசியிருக்கோம். எனக்கு ஒன்றும் புரியலை. உனக்கு நல்லெண்ணம் தான் சந்தோஷம். வண்டி எடுப்பலாம். வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக தான் வர்றேன். உட்கார சித்தப்பா. ஏய், இந்த ஆள் வில்லாங்க பிடிச்சவன், பணத்தை வாங்கி கொடுத்தாரேன், ஒழுங்காக கட்டிடுவில்ல? இல்லை சித்தப்பா, டெபாசிட் கட்டணும்னா ஃபுல் பணம் கொடுத்துருவாங்க, கட்டிடலாம் சித்தப்பா. அப்புறம் வாங்க கவுன்சிலரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. வணக்கம் சார். என்ன இந்த பக்கம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு. சும்மா இந்த பக்கம் வரமாட்டீங்களே? அண்ணன் பையன் இன்ஜினியர்கிட்ட வேலை பார்க்குறான், பாலம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான், டெபாசிட் பண்ண கட்டணும்னு பத்திரத்தோடு வந்திருக்கான். கவுன்சிலரே, பத்திரத்தை வச்சல நான் பணம் கொடுக்கறதில்ல. நகைட்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் பணம் கொடுக்குறேன். புதுசாக கட்டின வீடு, கொடுத்து உதவுனீங்கன்னா ஒத்தாசையாக இருக்கும்.
புது வீடா? பத்திரத்தை கொடுங்க. கொடு. என்னங்க சார்? இந்தாங்க. பொதுவாக பத்திரத்தை வச்செல்லாம் பணம் கொடுக்கறது இல்லை. உங்களை நம்பி தான் பணம் கொடுக்குறேன். பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு, சரிங்களா? ஆமாம், பணத்தை எப்போ திருப்பி கொடுப்பீங்க? 3 மாசத்துல கொடுத்துடலாம் சித்தப்பா. 3 மாசத்துல? 3 மாதம் இல்லை, 6 மாதமானாலும் வச்சுக்கோங்க. ஆனால் சொன்ன தேதியில் பணத்தை திருப்பி கொடுக்கணும். இல்லைனா நான் எப்படிப்பட்டவன்னு தெரியுமில்ல? கேட்டுக்கிட்டீங்களா? சரி சித்தப்பா. சரி. வேலைக்கு போய் 3 வருஷம் ஆச்சான். டவுனில் எவ்வளோ சேர்த்துட்ருக்கான்னு கேள்வி. வீட்டு பத்திரத்தையே அடமானம் வைக்கிறான்னா பெருசாக எதுலையோ மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேலு, இங்க வாப்பா. சார்? செல்வமும் நீயும் ஒரே ஊருக்காரங்க தானே? ஆமாம் சார். அவன் வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டு போறியா? நீங்கள் ஏன் சார் அங்கே வரீங்க? வேலு, ரொம்ப அவனை திட்டிவிட்டேன். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் வீட்டுக்கு என்னைய கூட்டு போறியா? என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சார், சொல்ல சங்கட்டமாக இருக்குது. நீங்கள் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன். செல்வம் இப்போ குடியை தாண்டி டவுனுக்குள்ளேயே ஒரு கூத்தியாக வச்சுருக்கிறதா பயல்வ சொன்னானுவ. இன்னும் என்னென்னவோ அசிங்கெல்லாம் பண்ணுறான் சார். உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு தான். செல்வத்தை தாண்டி இது வரைக்கும் யாரையும் நம்பினதில்லை. உன்னை நம்பி தான் கொடுக்குறேன். நம்பிக்கையை காப்பாற்று. கண்டிப்பாக சார். குடிச்சு குடிச்சு ஊரை சுற்றி கடனை வாங்கி கடைசியில் வாங்கின கடனை கட்ட வக்கில்லாமல் என் புருஷன் ஊரை விட்டே ஓடிட்டான். வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறியா இல்லை படுத்து கழிக்கிறியான்னு ஒருத்தனும் கேட்குறப்போ தொங்கிடலான்னு தோணும். பிள்ளைங்க இருக்கே, நம்மளே இந்த பாடுபடுத்துகிறவனுங்க நம்ம பிள்ளைங்கள என்ன பாடுபடுத்த மாட்டானுங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். வேற வழி இல்லாமல் இங்கே வந்துட்டேன். அக்கா, உங்க சூழ்நிலை கண்டிப்பா என்னால தப்பா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லக்கா. அக்கா, எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? பட்டு கடனை கட்டி முடிக்கத்தான் இந்த கருமத்துக்குள்ளே வந்தேன். இப்போ கட்டி முடிச்சிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் எப்பவுமே குறுக்க வர மாட்டேன். வடிவேலை கட்டிலோட தூக்கிட்டு போய் ஒரு படத்துல அடிப்பான் இல்ல? ஆமா, அது மாரி பண்ணிவிட்டாங்க. என்னையா சொல்ற? கத்தலாம்ல? கத்தலாம்ல, வாய்க்குள்ள துணியை திணிச்சு விட்டாங்கய்யா. யோ, ஆளு யாருன்னு பாத்தியா? பார்க்கலாம்ல, மூஞ்சி மேல சாக்க போட்டு மூடிட்டாங்கய்யா. அடி பலமோ? 2 அடி விழுந்த வரலும் ஞாபகம் இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் மயங்கிட்டேயா. சரி, நாங்க வரோம் உன்னைய பார்க்க. வரையில வெறுங்கையோட வராதையா, 2 கோட்டரை பிடிச்சிட்டு வாயா. சரியா மாப்பிள்ள, வரையா? எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஏய் மாப்பிள்ள,
நான் தான் திண்டுக்கல்ல இருந்தேன்னு சொல்கிறேன்ல, என் மேலே சந்தேகப்படுறா? கூலி போயாச்சு தாக்குற அளவுக்கு எந்த தப்பு பண்ணலையா? நீ தான் சரக்கு போட்டால் ஊரில் ஒரு பயில மதிக்க மாட்டுறியே. நீ வம்பு கட்டினால எவனாவது தான் உன் கைகால பிளந்துருப்பான். ஆமா, அநியாயத்துக்கு வலிக்குதுடு. ஒரு கட்டி மட்டும் காசு கொடுத்து விடாண்டி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காசு தரேன். ஆனால் நீ குடிச்சேன்னா கையும் காலும் சேராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. உனக்கு எப்படி வசதி? ஏ மாப்பிள்ள, குடிக்காதயா. யாரு? அவர் இப்பதான் கொஞ்சம் திருந்தி ஒழுங்கா இருக்காரு. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அவரை விட்டுருங்க, இனிமே இந்த பக்கத்து வராதீங்க. பார்க்கவே விட மாட்டா. சரி சரி, நம்மளுக்கு சரக்கு மிச்சம். என்ன பண்ற? சாப்பிட்டியா? கொஞ்சம் திரும்பு. கிச்சு 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 சிச்சு. என்ன பண்ணலாம்? விளாடலாமா? இங்க பாரு, அப்பா பாரு. என்னத்து கழுவுற? நடிக்காத, தின்னு. அம்மா சாயந்தரம் வந்து முட்டாய் வாங்கி தரேன். மாப்பிள்ள, நீ எப்படி இருந்த? இந்த குடியினால வீணா போயிட்ட. இனிமே என்னாச்சு திருந்தி ஒழுங்காயிரியா? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையாம்மா? அவர் முன்னாடி மாதிரி இல்ல சார், திருந்திட்டாரு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு திருத்திட்டு இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேலை பையன் தானே. ஆமாங்க சார். அவனை என்ன பண்றேன்னு பாரு. நீ மட்டும் செல்வம் பழைய வழிக்கு போகாம பாத்துக்கம்மா. எனக்கு அது போதும். போயிட்டு வரேன் சார். இன்ஜினியர் நல்லா பற்ற வச்சுட்ட போல. உனக்கும் உன் புருஷனுக்கு என் வாழ்க்கையில் விளையாடுறதே பொழப்பா போச்சு. ஏய், நீ முத வெளியே போ. இப்படிதான் அவனும் வெளியே போடான்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். போனேன், ஆனா போறதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் தீச்சு தாண்டி போவேன். அவனை கூப்பிட்டா உங்களை காப்பாத்தினானா? ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு போறேன். இங்கே போட்டு தானே கிளம்புவேன். வரண்டா, ரெண்டு பேரும் நீ சாவடிக்க விட மாட்டேன்டா. என்னடா போற? என்னடா உன்னெல்லாம் டவுன்ல தான் கிடைக்குமா? மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்.
தங்கி என்னத்தாச்சு? இவெல்லாம் திருந்த மாட்டான். நான் தவமா இருந்த நேரத்தில் எப்படியோ கஷ்டப்பட்டு திருத்தி விட்டேன். இப்ப மட்டும் நீ உள்ள போயிட்டீங்களா? நீ கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம் போயிருமா? நீ சேலை மாத்து. என்னென்ன பண்ற? எனக்கெல்லாம் பிள்ளையா குட்டியா? என் பிள்ளைங்களே நீங்க வேணுமா? 3 வருஷமா 4 வருஷமா உள்ள போயிட்டு வந்த ஒரு வேலை கஞ்சி ஊத்த மாட்டியா தங்கம்? ஆம்புலன்ஸ் வந்தாச்சா? இவன் அக்யூஸ்டா? ஆமாங்க சார். வண்டியில் ஏத்து. சரிங்க சார். என்ன எங்க கூட்டம் வேடிக்கை காட்டுறாங்க? நகர் நகர். யோ, அந்த 2 பேர்த்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லி என்ன நடந்துச்சு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கயா. சரிங்க சார். ஏண்டா சுண்ணாம்பு நீயாடா வெட்டின? வாடா.